உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதாக கூறி முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபே ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். புத்தகத்தின் முதல் பிரதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் வழங்கப்பட்டது. மே பாஸ்கு பிரஹாரே மே பொத்த துள சோனிக் சோனிக். இந்த புத்தகத்தில் சொனிக் என்ற ஒருவர் உள்ளார் என கூறப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்திலும் ஊடகங்களிலும் சொனிக் என்பவர் சுரேஷ் சலே என்று கூறப்பட்டது. உண்மையில் சொனிக் என்பவர் அரச புலனாய்வு சேவையில் புனை பெயரில் இருந்த ஒரு அதிகாரி ஆவார். அவை அனைத்தும் சட்டபூர்வமாக இடம்பெறும் விடயங்களாகும், அதாவது அரசாங்கம் அறிந்திருந்த விடயம். எனினும் இந்த விசாரணைகளின் போது என்ன நடைபெறுகிறது? ஆக குறைந்தது அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் கூறுவதை கூட குற்றப்புலனாய்வு திணைக்களம் கேட்பதில்லை. அந்த நபரின் பெயரை வெளியிடுகிறார்கள், தகவல்களை வெளியிடுகிறார்கள். இன்று அவர்களின் வாழ்க்கை ஆபத்தில் இருக்கின்றது. மிகவும் திறமையான அந்த அதிகாரி அடிப்படைவாதிகளின் மத்தியில் சென்று தகவல்களை பெற்றுக்கொள்ள செயற்பட்டார். இன்று அவரின் வாழ்க்கை ஆபத்தில் இருக்கின்றது. யார் பார்ப்பது? அதே போன்று அபுஹீன் என்பவர் யார்? இந்த புலனாய்வு பிரிவு இலங்கையின் தீவிரவாத அமைப்பான சஹ்ரானின் அமைப்போடு தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட புனைப்பெயராகும். இந்தியா அபுஹீனை அவ்வாறு கவனிக்கவில்லை. எனினும் அந்த புலனாய்வு அதிகாரி தாக்குதல் மேற்கொள்ளும் நேரம், இடம் தொடர்பில் சரியான தகவல்களை வழங்கியிருந்தும் இந்த தாக்குதலை தடுக்க முடியவில்லை. இது பிரதான சூத்திரதாரியின் வேலையா? එච්චර නිවැරදිව තොරතුරු දීලත් ඉතාම කල් ඇතිව මේ ප්‍රහාරය වළක්ව ගන්න බැරි වුණා. ඒක මහමොලකරුවාගේ වැඩක්ද? මේ පොතේ වැඩිම ඉඩක් අරන් තියෙන්නේ හමුදා බුද්ධ්‍යංශ. இராணுவ புலனாய்வு பிரிவினர் ராஜபக்சவினரின் வழிகாட்டலில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்பது தொடர்பில் ஆராய இந்த புத்தகத்தில் அதிக நேரம் எடுத்துள்ளேன். அபுஹின் பிரதான சூத்திரதாரி அல்ல, சொனிக் பிரதான சூத்திரதாரி அல்ல, சுரேஷ் சலே மற்றும் பிள்ளையான் பிரதான சூத்திரதாரி அல்ல, இந்தியாவோ இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ பிரதான சூத்திரதாரி அல்ல. அப்படியென்றால் யார் பிரதான சூத்திரதாரி? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் சஹ்ரான் தொடர்பில் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். வெடிபொருட்களை சஹ்ரானே சேகரித்தார். குண்டுதாரிகளை தெரிவு செய்ததும் சஹ்ரான் தான். குண்டுகளை வெடிக்க வைக்க வேண்டிய இடங்களை தெரிவு செய்தும் சஹ்ரான் தான். அதற்கு தேவையான அடிப்படை வசதிகள், நிதி உள்ளிட்ட அனைத்தையும் சஹ்ரானே ஏற்பாடு செய்தார். நான் கூறும் இந்த விடயங்கள் ஐக்கிய அமெரிக்காவில் நீதிமன்றத்தில் முன்னால் உள்ள சத்திய பிரமாணத்திலும் காணப்படுகின்றது. எனவே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அனைத்து அடிப்படை வசதிகளும் சஹ்ரானால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமையினால் அவர் IS ஸ்ரீலங்காவின் தலைவர் என்ற வகையில் சர்வதேச IS அமைப்பினரின் கோரிக்கைகள் நிறைவேற்றியுள்ளார் என்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹஷீமை தவிர வேறு யாராவது என்று இந்த விசாரணை திசை திருப்ப யாராவது முயற்சி செய்தாலும் இங்கு சாட்சி மற்றும் தர்க்க ரீதியாக தெரிவது சஹ்ரான் ஹஷீம் மாத்திரம்தான். சாட்சி තියෙන්නේ තාර්කිකව පේන්නේ සාරාන් හෂීම් පමණමයි.